முதல்ல பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பிசிஓடி அப்படின்னா உங்க ஓவரீஸ்ல இருக்கிற மெச்சூர்ட் ஆகாத எக்ஸ் சிஸ்டா கன்வெர்ட் ஆகும். பிசிஓஎஸ் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஓவரீஸ்ல இருக்கிற எக்கையும் அஃபெக்ட் பண்ணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மெட்டபாலிக் ஹெல்த் உங்க ஹோல் பாடியும் அஃபெக்ட் பண்ணும். பிசிஓடி அப்படின்னா ஹை ஆண்ட்ரஜன், அதாவது மேல் ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கிறது. மேக்ஸிமம் லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் இஷ்யூனால தான் வரும். பிசிஓஎஸ் அப்படின்னா ஹை ஆண்ட்ரஜன் இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கும். ஓவராலாக நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இன்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்கிறதா பிசிஓஎஸ். பிசிஓடி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எல்லாத்துக்குமே இருக்கிறது. ரொம்ப சிவியராக நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலிமா கரெக்ட் பண்ணிக்கலாம். பிசிஓஎஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கு காரணமாக இருக்கும், டயபெட்டிஸ் வரதுக்கு காரணமாக இருக்கும், தைராய்டு இம்பேலன்சஸ் வரதுக்கும் காரணமாக இருக்கும். ஸோ அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது நல்லது. பிசிஓடி அப்படின்னா ஓவுலேஷன் நடக்கும், கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிசிஓஎஸ் அப்படின்னா ஓவுலேஷன் ரொம்ப இர்ரெகுலராக இம்ப்ராப்பராக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் போய் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பிசிஓடி அப்படின்னா ஓவரியில் சிஸ்ட் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், வெயிட் கெயின் இருக்கும், அவ்வளோதான். பிசிஓஎஸ் அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஆனோவுலேஷன் இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், ஆக்னே, ஃபேஷியல் ஹேர், ரொம்ப எக்ஸாபிடண்ட்டாக வெயிட் கெயின் இருக்கும், ஹேர் லாஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம் வரும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதா பிசிஓஎஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பிசிஓடி அப்படின்னா உங்கள் ஓவரிஸ்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. பிசிஓஎஸ் அப்படின்னா ஓவரிஸையும் தாண்டி வெளியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லா சிம்டம்ஸ் நிறைய இருக்குன்னா ரொம்ப சீரியஸாக உங்கள் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க.